நாங்க ஜனநாயகத்துல யார் வேணாலும் வந்து பிரச்சாரம் பண்ணலாம். நாங்க எங்களுடைய வேலையை இன்றைக்கு வீடு வீடா ஒவ்வொரு குடும்பமா கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் உட்பட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் போகும்போது வீடை திறந்து ஒரு அம்மாவாகவும் ஒரு அக்காவும் தங்கச்சியாவும் ஒவ்வொருத்தரும் வந்து பாசமா வந்து எங்களை வரவேற்கிறாங்க. மித்தபடி அரசியலுக்கு இல்லாதவங்க தனிப்பட்ட முறையில வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை பத்தி பேசுறது எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா நாங்க தெளிவா இருக்கோம் எங்களுடைய கொள்கையிலையும் எங்களுடைய குறிக்கோளையும். தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய தலைவரையும் சில ஊடகங்கள் சும்மா மீடியா நெரேட்டிவ்ஸ் திமுகவுடைய ஒரு மணி இன்ஃப்ளூயன்ஸ்ல அதிகமான செலவு தமிழக வெற்றி கழகத்துக்காக செலவு பண்ணி எங்களுக்கு எதிரான கட்டுக்கதைகளையும் விமர்சனங்களையும் அவதூறுகளையும் சோசியல் மீடியாலையும் யூடியூப்லையும் பரப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றது எங்களுக்கு டைம் கிடையாது. மிகப்பெரிய மெஜாரிட்டி நம்பருடன் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. வெள்ளிவாக்கத்துல நான் திருப்பியும் சொன்னதுதான், 5 வருஷமா எம்எல்ஏவே இல்லை, எம்எல்ஏ ஆபீஸும் இங்க இல்லை. தொடர்ந்து மக்கள் இங்க திமுக ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் திமுக இங்க இருக்கக்கூடிய சாலைகளை கூட சரி செய்யல, தெருவிளக்குகளை சரி செய்யல, எங்க பார்த்தாலும் கழிவு நீர் ஓடிட்டு இருக்கு, தண்ணி எல்லாம் மஞ்சள் இருக்கு. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு சரியான சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்பெல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்காத குடும்பம் மு.க. ஸ்டாலின் சார், உதயநிதி இவங்கெல்லாம் வெளிவாக்கம் வரல. அண்ணா நகரோட நின்றுடுவாங்க. வெளிவாக்கம் பக்கம் போக மாட்டாங்க, ஆர்கே நகர் பக்கம் போக மாட்டாங்க. கொளத்தூர்ல பக்கம் வேலை செய்யற மாதிரி ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த வட சென்னையும் திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாறி இருக்கு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். தமிழகம் முழுவதும் மெஜாரிட்டி நம்பரோட எங்களுடைய தலைவர் மிகப்பெரிய நம்பரை வந்து ஜெயிச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் எப்படி 2014 அம்மா ஜெயலலிதா தனியாக நின்று ஜெயிச்சாங்களோ அதே பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவாரு. இதுதான் எங்களோட பதில். எங்களுடைய பிரச்சாரம் வீடு வீடா போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து பெரிய அன்போட ஆதரவு இருக்கு. இன்னைக்கு அதிமுக வந்தவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களை வரவேற்றிருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையான தலைவர் இந்த கட்சியில் யாரும் இல்லாதனால எல்லா தொண்டர்களும் இன்னைக்கு டிவி பக்கம் மூவ் ஆயிட்டாங்க. அவங்களை நாங்க வரவேற்று அவங்களுக்கான பணிகளை கொடுத்து அவங்களை ஒரு குடும்பமா நாங்க வந்து அவங்களோட சேர்ந்து பயணிப்போம் உறுதி கொடுப்போம். அதுதான் இன்னைக்கு கால நிலவரம் கூட. எங்க தலைவருடைய டீசரே 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. அவரை கேவலப்படுத்துற மாதிரியோ இமிட்டேட் பண்ற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயின் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கள நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தியேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டர் ரெட் ஜெயின் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் காணா போயிட்டாங்க. 2011 இதே தவறு தான் நடந்துச்சு. கலைஞர் குடும்பம் சினிமா துறையை ஒட்டுமொத்தமா கைப்பற்றி சினிமா மூலியமா வெற்றி பெறும் நினைச்சாங்க. இன்னைக்கு கலைஞரோட குடும்பங்கள் காணா போய் ஒரே ஒரு குடும்பம், இது உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம், ஒட்டுமொத்த சினிமா துறையோட இண்டஸ்ட்ரி வேலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். நீங்க இந்த 52 வாரம் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 52 வாரத்துல 50 படம் ரெட் ஜெயின் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்க வந்து ஒழிச்சுட்டாங்க. அப்போ அவங்கள பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயினை யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். எல்லா நடிகர்களும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகர்களை ஒழிச்சிருவாங்க. அந்த தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. இதுதான் ரெட் ஜெயின் பண்றவுடைய வேலை. 2011 அப்படி பல குடும்பங்கள் வந்து சினிமா கண்ட்ரோல் பண்ணாங்க. அன்னைக்கே புரட்சி தலைவர் அவர்கள் ஏற்று நின்னாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்
ரெட் ஜெயிண்டோட ஆதிக்கமும் இந்த சினிமா துறையை வந்து கண்ட்ரோல் பண்றதையும் கடுமையா நாங்க எதிர்க்கிறோம். எந்த அரசியல்வாதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா வருவாய் தான், அதுவும் ஊழல் தான். 2021 முன்னாடி ரெட் ஜெயின் படம் எத்தனை படத்தை வாரம் ரிலீஸ் பண்ணுச்சு? நான் ஒண்ணு கேட்கிறேன். 2011 இருந்து 2021 வரைக்கும் எத்தனை படத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் சிஎம்மா இருக்கும் பொழுது எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சா? காசு இருந்துச்சா? பெரிய பெரிய நடிகர்களை வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களா? அப்ப எத்தனை படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண முடிஞ்சு? 5 வருஷமா எந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. 2014 இருந்து 21 வரைக்கும் எந்த படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. 1-2 படம் உதயநிதி சார் நடிச்ச படத்தை தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜெயிச்சு முடிச்ச பிறகு ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் எல்லா பெரிய பெரிய நடிகைகள் கால் ஷீட் எல்லாம் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்ப காலங்காலமா அந்த தொழில இருந்த பெரிய பெரிய ப்ரொடியூசர் பண்ண பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய குடும்பங்களை மிரட்டப்பட்டு தியேட்டர் கிடைக்காது. படம் ரிலீஸ் பண்ணோம், ஒரு சாதாரண 5 கோடி ரூபாய் படத்தை ரிலீஸ் பண்ணா ரெட் ஜெயின் வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஏன்? உதயநிதி சாரோடைய கம்பெனி. யாரு அவர்? இன்பநிதி யாரு? உதயநிதியோட பையன் 1000 கோடி ரூபாய் படம் வச்சு 2 பெரிய நடிகை வச்சு படம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இது மக்கள் கேள்வி கேட்கணும். முதலமைச்சர் சார் தூய்மையானவர், என் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னா அவர் போற ரேஞ்சில் யார் வாங்கி கொடுத்தது? யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? ரெட் ஜெயின் நிறுவனம். ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஆட்சியில இல்லைன்னா 2016 21 இருந்து திமுக எங்கிருந்து காசு வந்து எனக்கு தெரியும். அப்ப ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஏன் இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களா மாறுறாங்க? எல்லா நடிகர்கள் ஏன் பேசுறது பயப்படுறாங்க? 12 வயசு பொண்ணு, 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆகுது தூத்துக்குடியில. இதே போன ஆட்சியில் இருக்கும் பொழுது இபிஎஸ் ஐயா அவர் முதலமைச்சர் இருக்கும்போது எல்லா நடிகர்களும் ட்வீட் போடுவாங்க, குரல் கொடுப்பாங்க. ஆனா இப்ப யாருமே குரல் கொடுக்கல. ஏன்? குரல் கொடுத்தா அவங்களோட படத்தை முடக்கிடுவாங்க, அவங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப ரெட் ஜெயினுடைய மிகப்பெரிய ஊழல் எங்க இருக்கு? கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா முதலமைச்சருடைய பேலன்ஸ் ஷீட்ல 10,000 ரூபாய் தான் இருக்குங்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு போலித்தனம், எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றுத்தனம். சோ இப்படி ரெட் ஜெயின் நிறுவனம் மட்டும் இல்ல, ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க குடும்பம் தான் ஊழல். ரியல் எஸ்டேட்ல 1-2 நிறுவனங்கள் தான் ஊழல். ஒரு சாதாரண நிறுவனம் 200 கோடி ரூபாய் இருந்த நிறுவனம் -200 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் இன்னைக்கு 2000 கோடி ரூபாய் தொழில் பண்ணுது. அந்த ரியல் எஸ்டேட் யாரும் பண்ணது? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இங்க சென்னையில பெருநகராட்சிகள் போய் நீங்க போய் பண்ணா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபாய் 100 ரூபாய் 150 ரூபாய் வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. எங்க போகுது? ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க? அது எங்க போகுது? அந்த காசு எல்லாம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு, மு.க. ஸ்டாலின் சார் குடும்பமா இருக்கக்கூடிய சபரீஷனுக்கும் உதயநிதிக்கு போகுது. சோ அமைச்சர்கள் நிர்வாகத்தை விட்டுட்டு வெறும் கமிஷன் ஏஜென்டா மாத்தி வச்சிருக்காங்க. இதனாலதான் நீங்க செந்தில் பாலாஜி திட்டுறீங்க. செந்தில் பாலாஜி காசு வசூலிச்சு யாரு கொடுக்குறா? இந்த முதலமைச்சருக்காக கொடுக்குறாங்க. கொடுக்கலன்னா அவர் மினிஸ்டர் தூக்கிடுவாங்க. பெரியசாமி ஏன் ஒதுக்குனாங்க? அவர் வந்து கலெக்ஷன் பண்ணி இந்த குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் கூட 50 வருஷமா இருந்த ஒரு அரசியல்வாதி திண்டுக்கல் பெரியசாமி ஏன் இந்த குடும்பம் ஒதுக்குச்சு? ஏன்னா செந்தில் பாலாஜி மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்லயும் டாஸ்மார்க்லயும் கலெக்ஷன் பண்ணி 1000 கோடி 2000 கோடின்னு முதலமைச்சரோட மருமகன் சபரீஷுக்கும் உதயநிதிக்கு கொடுக்க முடியாது. பெரியசாமி மனதளவில் நல்லவர். ஆனால் இந்த குடும்பம் ஒழிச்சிச்சு. திமுக கலைஞர் கூட இருந்தவங்களே இந்த திமுக குடும்பம், சபரீஷன் அவர்களும் உதயநிதி அவர்களும் கலைஞர் கூட இருந்த நல்ல நிர்வாகிகளை ஒழிச்சாங்க. இந்த திமுக ஒரு ஆபத்தானது இல்ல. இந்த திமுக திருப்பி வந்தா 4 லட்சம் கோடி பட்ஜெட்னா அதுல 30-40% 1.5 லட்சம் கோடி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சபரீஷன் மட்டுமே எடுக்கிறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோள். ஒரு 5 மினிஸ்டர் மொத்தமா கொள்ளடிக்கிறது மட்டுமே இவங்க சர்வ வச்சிருக்காங்க. இதை வந்து மக்களுக்கு தெரியும். எப்படி ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கடைசி நிமிஷத்துல ஒரு படத்தை அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஒரு படத்தை எடுத்து எங்களுக்கு தலைவரை வந்து இமிடேட் பண்ற மாதிரி, ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய நிறுவனம், யாருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு? அரசியல் ரீதியா படம் எடுக்க கூடாதுன்னா, ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா தேர்தல் கமிஷன் போடுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. இந்த படம்லாம் ஆஃப் டே ஓடாது. அதனால இந்த படம் என்ன இருக்கு, உள்ள இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியாது. தகவல்கள் வருது இது திமுகவும் பிஜேபியும் திரைமறையில இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு. அதனால மக்கள் இந்த படத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேல தப்பு இருக்கு? ரெட் ஜெயின் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு படம், 52 படம், 15,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்றாங்க, மணல கண்ட்ரோல் பண்றாங்க, எல்லா மலையும் உடைச்சிட்டாங்க. திருநெல்வேலி போனீங்கன்னா எல்லா மலையும் கிடையாது. எல்லா ஊழலும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக எடுத்து நிப்பாங்களா? ஒரு சாதாரண படம் எங்க தலைவரை இமிடியேட் பண்றமே வந்துச்சுன்னா அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எல்லாத்தையும் விட்டு நல்லது செய்ய வந்திருக்காரு. அதனால நாங்க நல்லது செய்ய வந்திருக்கோம். மக்கள் களத்துல மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்க திருச்சியிலே பார்த்திருப்பீங்க. திருச்சியே நேற்று முடங்குச்சு. மக்கள் ஆதரவோட மிகப்பெரிய வெற்றியை நாங்க உருவாக்குவோம். தனிப்பட்ட முறையில்
பொற்கொடி அவர்களுக்கு நான் எப்பயுமே நாங்க வந்து ஆதரவு தெரிவிப்போம். தன்னுடைய கணவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தலித் மக்களுக்காக எப்பெல்லாம் பாதிக்கப்படும்போது குரல் கொடுத்தாரு. அவருடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய கொலை. அதற்கு யார் யாரெல்லாம் காரணங்கிறத மேடமே வந்து ஜுடிஷியல் சொன்னாங்க. இதே வடசென்னைக்கு ஒரு அமைச்சர் அது பின்புலமா இருக்கிறாங்க. அவங்க ஒன்னே ஒண்ணு போய் கேட்டாங்க, எனக்கு சிபிஐ கேஸ் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டாங்க, சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு. ஏதோ கேஸுக்கு சிபிஐக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தமிழக அரசு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அவர்களை ஃபர்ஸ்ட் சிபிஐக்கு அலோ பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே தமிழக அரசு கடுமையா போராடி திருப்பி சிபிஐக்கு தான் வித்ரா பண்ணாங்க. அப்ப இங்க தமிழக அரசுல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் இருக்க ஒருத்தரும் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து கொல்லப்பட்ட முக்கியமான காரணம்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு அவங்க எலெக்ஷன் நிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு உருவாக்கும். கண்டிப்பா நியாயமான ஆட்சி வரும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி, அவர் பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ கைது செய்து மக்கள் முன்னாடி நாங்க நிப்பாட்டுவோங்கிறத நான் உறுதி கொடுக்குறோம்.